ஹாய். ஹாய். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கும் நம்ம இன்னொரு கிழங்கு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 90s கிட்ஸில் இதை கண்டிப்பாக நிறைய சாப்பிட்ருப்போம். ஸோ இந்த ஒரு என்ன அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு எதுவும் தெரியுதான்னு பார்க்கலாம். இது என்ன கிழங்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? நான் ஒன்று கண்டிப்பாக இந்த கிழங்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ இதை வேக வச்சு மேக்ஸிமம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இதை சிப்ஸ் ஐட்டமாக தான் இப்போ நிறைய பேர் சாப்பிட்டு மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கேரளாவில் கப்பான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மரவள்ளி கிழங்கு, கப்பா கிழங்கு, அதுக்கப்புறம் குச்சி கிழங்கு அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. சரிங்களா? அதுதான் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய ஒரு கிழங்கு வகையை சார்ந்தது. இப்போ உள்ள இந்த காலகட்டத்தில் இதை ஸ்லைஸாக இல்லை அப்படின்னா அந்த குச்சி குச்சியாக இருக்கிற மாதிரி சிப்ஸ்லாம் பண்ணி அப்புறம் ஸ்லைஸ் சிப்ஸ் அது கொஞ்சம் உப்பு மசாலா தூள்லாம் போட்டு அதுதான் நம்ம பேக்கரியில் பார்த்தீங்க அப்படின்னா இது பாக்கெட்டாக கிடைக்கும். ஆனால் வேக வச்சு சாப்பிட்டா தான் இதில் முழு ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா நம்ம 90s கிட்ஸாக இருக்கும்போது இதை வேக வச்சு ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வேக வச்சு இந்த தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடி கொஞ்சம் மஞ்சத்தூள், கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சு நம்ம சாப்பிடுவாங்க. அப்படியே பொரியல் மாதிரி வச்சு அது ஒரு டேஸ்ட் சூப்பரா கூட செஞ்சு கொடுப்பாங்க. திருவிழாலையும் செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி இதை வேக வச்சு இந்த வெடிப்பு விடணும். சரிங்களா? அது குக்கரில் வேக வச்சாலும் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சாலும் இந்த மாதிரி வெடிப்பு வந்துட்டாலே இது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகும். இது ரொம்ப நல்லது. சரிங்களா? உண்மையா சொல்றேன், இது ரொம்ப நல்லது. இதை நம்ம காரமாவும் சாப்பிடலாம். அந்த மாதிரி வேக வச்சு சாப்பிடலாம். கடுகு, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம மறுபடியும் எண்ணெயில போட்டு கொஞ்சம் வதக்கி காரமாவும் சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா? நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நார்மல் சர்க்கரை எது இருந்தாலும் ஓகே. இதுலேயும் நம்ம டிப் பண்ணி எடுத்து சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். வேக வைக்கிற பதம் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி வெடிப்பு வந்துடுச்சு அப்படின்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? நீங்கள் எதில் வேக வச்சு எடுத்தாலும் இந்த மாதிரி வெடிப்பு வந்துச்சுன்னா வெந்துச்சுன்னு பார்த்து எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்படி தோலை அகட்டிட்டு பாருங்கள், சூப்பராக வந்துடும். தோல் தெரியும், நான் சொல்ல வேண்டியதே இல்லை. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு தான் சொல்லணும். சரிங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன். தோல் அகட்டிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இங்கே பாருங்க எடுத்துட்டு இதை நான் கீழே வச்சிடுறேன். இது பாருங்க எடுத்துட்டு நம்ம வெறுமனே வரட்டாவும் சாப்பிடலாம். ஆனால் சர்க்கரையில் சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா இது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, நார்மலாக இருக்கும். வெறுமனவும் சாப்பிடலாம். ஆனால் சர்க்கரை, வெள்ளை சர்க்கரையாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி கரும்பு சர்க்கரை, இதுலேயும் தொட்டு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். சரிங்களா? ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதில் வரமிளகா போட்டு நம்ம தாளிப்பு கொடுத்து சாப்பிட்டா அது காரம். அதே மாதிரி தித்திப்பில் தொட்டு சாப்பிட்டா தித்திப்பாக இருக்கும். இன்னொன்றும் செய்யலாம். தோசை மாவு இருக்கு இல்லைங்களா? இதை மாவு அரைச்சி தோசையாகவும் சுடலாம். உண்மையாக சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த வீடியோ கூட உங்களுக்கு அடுத்து நான் கொடுக்குறேன். சூப்பராக இருக்கும். தோசையும் சுடலாம் இந்த மாவில். அதே போல் கிழங்கு மாவில் இந்த மலைவாழ் மக்கள் அப்புறம் வெளிநாட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிழங்கு அரைச்சி பவுட்ரு பண்ணி அதில் களி செஞ்சும் சாப்பிடுவாங்க. களியும் செஞ்சு சாப்பிடுவாங்க. நிறைய வீடியோஸில் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ இதை மாவாக்கி களியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ நிறைய விதமாக இதை நம்ம சாப்பிட்லாம். இந்த கிழங்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. அதனால தான் நாங்கள் இதை உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ஸோ இதுவும் ரோட்டோரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் ரோட்டோரத்தில் உள்ள கடைகளில் இந்த பாருங்க வந்தா விடவே விடாதீங்க, சட்டுன்னு வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஓகேங்களா? நம்ம 90s கிட்ஸோட நினைவுகள் ஒவ்வொன்றும் நாங்கள் எடுத்து வைப்போம். ஒவ்வொன்றும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேஃபாக இருங்க. பாய்.